மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு இடையிலான 2020 மாஸ்டர்ஸ் லீக் போட்டிகள் இந்தியாவில் ஆரம்பமாகின்றது. மொத்தமாக உலகின் 6 அணிகள் பங்கு பெற்ற இந்த போட்டித் தொடரானது அரையிறுதிப் போட்டிக்காக இந்திய மற்றும் ஆஸ்திரேலியா மாஸ்டருக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய மாஸ்டர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியை பொறுத்தவரை இலங்கை மாஸ்டர்ஸ் மற்றும் மேற்கிந்திய மாஸ்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்து மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு இந்தியா அணியோடு மோதியிருந்தது இன்றைய தினத்தில் ராய்பூரிலே. ஆகவே நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரையில் தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் தேவான் சுமித் 35 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 ரன்களாக 45 ஓட்டங்களையும், லண்டன் சிமன் 41 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 3 ரன்களாக அதிகப்படியாக 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க தினேஷ் ராமடின் ஆட்டம் இழக்காது 12 ஓட்டங்களோடு இருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளிலிருந்து 149 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரையில் வினய்குமார் 3 பந்து ஓவர்களில் 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், சபாஸ் நதீம் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு 4 ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்தோர் 12 ஓட்டங்களை மாற்றம் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் மற்றும் பவான் நெகி, ஸ்டூவர்ட் பினி தலா 1 விக்கெட்டுகளையும் இந்திய பந்து வீச்சாளர் சார்பில் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே இந்திய அணிக்கு மொத்தமாக 149 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அம்பாடி ராயுடு மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இடையில் 47 பந்துகளில் 67 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார்கள். இந்த ஜோடியிலே சச்சின் டெண்டுல்கர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 ரன்களாகவும் 6 ஓட்டம் அடங்கலாக 25 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து அம்பாடி ராயுடு தானியாளாக நின்று அதிரடி காட்டியிருந்தார். அடுத்ததாக குர்கீத் சிங் 2 4 ஓட்டங்கள் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். யூசப் பதான் 0 ஓட்டம் ஆட்டம் இழந்திருந்தார். அம்பாடி ராயுடு 50 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டங்கள் 3 ரன்களாக 74 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்தோடு யுவராஜ் சிங் 4 ஓட்டங்கள் 2 ரன்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஸ்டூவர்ட் பினி சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தில் இறுதி நேரத்தில் 9 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 ரன்களாக ஆட்டம் இழக்காது 16 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் இந்திய அணி 17.1 பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 149 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டியில் 17 பந்துகள் மீதம் இருக்கின்ற வேளையில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மாஸ்டர்ஸ் லீக் 20 போட்டித் தொடரை இப்பொழுது கிண்ணத்தை கைப்பற்றிருக்கிறது. இந்திய அணிக்கு ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு காலமாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வருடம் 2020 போட்டித் தொடரை இந்திய அணி பெற்றிருந்தது, கிண்ணத்தை சுவீகரித்திருந்தது. அதோடு இப்பொழுது ICC சாம்பியன்ஸ் லீக்கான உலக கிண்ணத்தையும் இந்திய அணி பெற்றிருக்கிறது. இன்றைய தினத்தில் நடைபெற்றிருந்த இந்த மாஸ்டர்ஸ் லீக் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டம் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலகின் முக்கியமான 3 உலக கிண்ணங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரையில் நர்ஸ் 2 விக்கெட்டுகளையும், டீனோ பெஸ், சுலைமான் மேன் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டிருந்த அம்பாடி ராயுடு இன்றைய போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.